ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேத்து இருந்து சோஷியல் மீடியாக்குள்ள பயங்கர வைரல். இப்போ கூட இந்த திமுக ஓபிகளெல்லாம் இதை வந்து ஒரு சில பேர் வந்து ஷேர் பண்ணி, தாவேக்கா பாருங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை வந்து எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க அந்த பெண்களே பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். அது என்ன ஏது நடந்துச்சு? இந்த அஜிதா அப்படிங்கிறவங்க நினைக்கிறேன் நேற்று வந்து தளபதியோட காரை வழிமறிச்சாங்கல்ல, அவங்க பேர் அஜிதான்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இப்போ அதுக்கு எதிராக சில பெண்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க, பதிலும் சொல்லியிருக்காங்க. அதில் வச்சு சில அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பனையூர் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அதுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்தார். வந்து அது உள்ளே போகிறக்கு முன்னாடியே அந்த ஒரு பெண் பார்த்தோன்னா காரை உடனே வழி மறைச்சு விஜய் அவர்களை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நின்னாங்க. சரி, ஓகே, ஏதோ தளபதி விஜய் அவர்களை பார்க்க முடியல போல், அதனால தான் பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நினச்சோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவின்றது வேணும் அப்படின்னு கேட்டு பார்த்தோன்னா அந்த காரை வழி மறிச்சிருக்காங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்துட்டு இருக்காரு, அந்த காரை வழி மறிச்சு எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சரியான ஒரு அணுகுமுறையான சத்தியமாக கிடையாது. சரி, ஓகே, அவங்க வந்து ஒரு ஆதங்கத்தில் வந்திருக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக கட்சி பணி செஞ்சுருக்காங்க, கட்சிக்காக உழைச்சிருக்காங்க, தங்களோட சொந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க மக்களுக்காக. அப்படிங்கும்போது ஒரு நியாயமான கோபம் இருக்க தான் செய்யும். அதனால் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க போல். சரி, ஓகே, இப்போ அவங்க எத்தனை வருஷமாக அந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்னா 2 வருஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் வந்து அவங்க மக்கள் பணி செஞ்சுருக்காங்க, நாங்கள் உழைச்சிருக்கோம், எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி அவங்களா வாண்டடாக கேட்குறாங்க. யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யாரும் இல்லை, அவங்களா வாண்டடாக கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி பணி செஞ்சுருக்கேன், எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து 2 வருஷம் இந்த வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இருந்து பார்த்தோம்னா எத்தனை பேர் உதவி பண்ணியிருக்காங்க, எத்தனை மக்களுக்காக போய் பார்த்தோன்னா நின்றுருக்காங்க, எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து விஜய் அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு, நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பதவி கொடுப்பாரு அப்படின்னுலாம் கிடையாது. அவங்க விஜயோட ரசிகைகள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து மக்களுக்கு நம்ம விஜய் பேரை சொல்லி உதவி பண்ணுவோம் அப்படின்றக்காக அவங்களுடைய கை காசை போட்டு செலவு பண்ணி மக்களுக்காக உதவி பண்ணாங்க, மக்களுக்காக நின்று இருந்தாங்க. 10-15 வருஷமாக பண்ண நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆண் பெண் இருபாலரும் அப்படின்னு தான் இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. சரி, ஓகே, இப்போ இந்த பெண்மணி வந்து தளபதி விஜய் அவரோட காரை வழி மறித்து மாவட்ட செயலாளர் பதவி கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகும், மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகும், தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட இந்த பெண்மணி அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு அவங்க மேலே சந்தேகம் என்ன வருது அப்படின்னா இவங்க திமுகவோட கைக்கூலியாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி. ஆனால் 2 வருஷமாக தாவேக்கால தான் பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. சரி, ஓகே, இல்லை அப்படின்னா இவங்க இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்தாலே அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். தளபதி வெளியே வந்தால் அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தோன்னா கழுகு மாதிரி காத்துட்ருக்கிற ஊடகங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுவும் எதிர்க்கட்சியோட ஊடகங்கள் எல்லாமே காத்துட்டு தான் இருக்குது. அவர் என்ன பண்ணாலும் எடுத்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போடுறதுக்காக வெயிட்டிங்கில் இன்னும் சில ஊடகங்கள் இருக்க தான் செய்யுது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக. அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் வெளியே வரும்போது நம்ம காரை வழி மறித்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பேசணும் அப்படின்னா அது நம்ம கட்சிக்கே மிகப்பெரிய அவப்பெயர் வரும். விஜய் மேலே ஒரு அவப்பெயரை திணிப்பாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு செயல் அப்படின்றத கொஞ்சம் கூட உணராமல் விஜய் அவரோட காரை வழி மறித்து இந்த மாதிரி ஒரு அணுகுமுறைன்றது தப்பு தான் அப்படின்னு ஏன் இந்த பெண்மணிக்கு தோணவே இல்லை அப்படின்றத நம்மளோட முதல் கேள்வி. இது வந்து சரியானது ஒன்றா கேட்டால் வந்து தலைமையை சரியாக சந்திக்க முடியல, சரியாக போக முடியல அப்படின்னு மாதிரியான அதுக்கு வேறு ஏதாவது முயற்சிகள் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா விஜய் அவர்கள் உள்ளே இருக்கும்போதாவது பார்த்தோன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு உள்ளே போய் பார்த்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வர்ற வழியிலே காரை வழி மறித்து எனக்கு பதவி வேணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து ரொம்பவுமே ரொம்பவுமே ஓவர் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. அவங்க மக்களுக்காக உதவி பண்ணியிருக்காங்க, 2 வருஷமாக கட்சியில் உழைச்சிருக்காங்கன்றதெல்லாம் இருக்கட்டும், இல்லை நம்ம சொல்லலை. ஆனால் அது இந்த ஒரு செகண்டில் பார்த்தோன்னா அந்த அக்காவே காலி பண்ணிடுச்சு. இப்போ அந்த அக்கா பண்ண உதவிகள் எல்லாத்தையுமே நம்ம தாவேக்கா தொண்டர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த இதுதான். அதாவது சொல்லுவாங்கள்ல, நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனால் அதை கெடுக்கிறது பார்த்தோன்னா ஒரு நிமிஷத்தில் கெடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி. இப்போ அவங்க எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணி நல்ல பேரை எடுத்திருந்தாலும் இப்போ அந்த ஒரு விஷயத்தினால பார்த்தோன்னா அதை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. இது விஜய் அவர்களுக்கோ இல்லை தாவேக்கா கட்சிக்குன்றதையும் தாண்டி அந்த அக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் தான். இப்போ தாவேக்கா தொண்டர்கள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், இந்த அக்காவோட அணுகுமுறை சரியில்லை, பதவிக்காக மட்டும்தான் வேலை செஞ்சுருப்பாங்க போல், 2 வருஷம் வேலை செஞ்சுட்டே பார்த்தோன்னா எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்கன்னு கேட்குறாங்க, உங்களுடைய நோக்கம் மக்களுக்கு நல்லது பண்ணுறது கிடையாது, அந்த பதவிக்கு போகிறதான் போல், அதனால் இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் நம்ம கட்சிக்கு தேவையில்லை, அவங்கள விலக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட விமர்சனங்கள் சில விமர்சனங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. பதவிக்காக வேலை செய்யாதீங்க, மக்களுக்காக வேலை செய்யுங்க, கட்சிக்காக வேலை செய்யுங்க அப்படின்ட்டு தான். அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வேலை செய்வாங்க. எத்தனை லட்சம் பேருக்கு பார்த்தோன்னா பதவி கொடுக்க முடியும்? ஒரு கட்சின்னு ஆரம்பித்தா ஒரு சில பொறுப்புகள், ஒரு சில பதவிகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் எல்லாருக்குமே பதவின்றது கொடுக்க முடியுமா? எனக்கு ஒரு பதவி கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் போய் கேட்டு நின்றுருந்தா அது எல்லாருக்குமே பதவின்றது கொடுக்க முடியாது. அது அவ்வளோதான் இருக்குன்னா அவ்வளோ பேருக்கு தான் போய் சேரும்.
அதை வந்து தலைமை செலக்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி செலக்ட் பண்ணால் ஓகே, நம்மளை நல்லா செஞ்சுருக்கோம், நம்மளை பார்த்தோன்னா செலக்ட் பண்ணியிருக்காரு தளபதி அப்படின்றது போய் சேரும். இல்லை செலக்ட் பண்ணல அப்படின்னா அவர் செலக்ட் பண்ணால் என்ன, பண்ணலன்னா என்ன, நான் மக்களுக்காக உதவி பண்ண வந்தேன், இந்த கட்சியிலேருந்து மக்களுக்காக உதவி பண்ண வந்தேன், நான் ஒரு தளபதியோட ஃபேன், அப்படி இருக்கிறப்போ மக்களுக்கு நான் உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு பதவி கொடுத்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் வந்து மக்களுக்காக நிற்பேன், கடைசி வரைக்கும் விஜய்க்காக நிற்பேன் அப்படின்றது ஒரு பணி செய்யக்கூடிய நபர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. இந்த அக்காவும் கூட லாஸ்ட்டாக வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போனது அதை தான் சொன்னாங்க. நான் என்ன பண்ணாலும் விஜய் அவர்களுக்காக தான் உழைப்பேன், கடைசி வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண செயல் வந்து இப்போது நிறையா பேருக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் தராத ஒரு நபராக இருக்கார், உட்கட்சி போசல், உட்கட்சியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவர் இங்கே வந்து தமிழ்நாட்டை ஆள போகிறார் அப்படின்னு மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சுட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்லையே ஒரு சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்பர் ஒன் ஊடகத்தில் அதிகமாக காட்டக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் நம்ம தளபதி தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த மாதிரியான ஒரு பேரை வாங்கி கொடுத்தது இந்த அக்கா தான். இப்போ கட்சிக்கு அது மூலமாக அவள் பெயரும் வந்துட்டுருக்கு, அதுக்கு காரணம் இந்த அக்கா தான். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்படின்றத கேள்வி. இங்கே பதவி கொடுக்குறாங்க, கொடுக்காம போகிறாங்க, அதை நம்ம விமர்சிக்கிறோம் இல்லை ஆதரவு தெரிவிக்கிறோன்றதெல்லாம் வேறு. இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை தவறு அப்படின்னு தான் நிறைய தொண்டர்கள் விமர்சனம் வைக்கக்கூடியது, எந்த மாற்றமும் இல்லை. இல்லை அதெல்லாம் பண்ணல அப்படின்னா தலைமையை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கான்னா எஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் நெருங்கணும் அப்படின்னா சில பேரை கடந்து வந்தால் தான் விஜய் அவர்களால் நெருங்க முடியும், இல்லை அப்படின்னா முடியாது. அதுவும் ப்ராக்டிக்கலாக உண்மையான ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கிறப்போ இவங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இதை பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா பொறுமை இல்லாத தனம். கொஞ்சம் வெயிட் பண்ணி எப்படியாவது பார்த்தோன்னா தளபதி பார்த்துடலாம், நம்ம கட்சிக்கு அவ பேர் வரக்கூடாது, நம்மளுக்கு அவ பேர் வரக்கூடாது, விஜய்க்கு அவ பேர் வரக்கூடாது, நம்ம தலைவருக்கும் வரக்கூடாது, அந்த மாதிரி அவங்கள சந்திக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணியிருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. இவ்வளோ அவசரப்பட்டு இதை பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதுக்கப்புறமா அண்ணன் நிர்மல்குமார் அவர்களாக வந்து அவங்கள சமாதானப்படுத்தினது, ராஜ்மோகன் பேசுனது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீடியோக்களெல்லாம் வைரல் வச்சு பார்த்துருப்பீங்க. ஒரு வழியாக சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா என்ன அது அப்படிங்கிறத தலைவர் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா நிர்மல்குமார் வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை பேசினார். ஸோ இதை நீங்கள் காலையிலேருந்து இப்போ கலைஞர் டிவி உட்பட இதை வந்து நீங்கள் காலையில் இது வரைக்கும் வராத கலைஞர் டிவி இன்றைக்கி காலையிலேருந்து வந்து 2-3 யூனிட் போட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று காலையிலேருந்து பனையூரில் காத்து கொண்டு வந்த கலைஞர் டிவிக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பேசும்போது இந்த செந்தில் பாலாஜி பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அவரோட பாணியிலேயே பார்த்தோன்னா ரிப்ளை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவர் சில கட்சிகளுக்கு விமர்சனம் கொடுக்குறது அப்படின்றது இந்த மாதிரி தான் பேசுவார். அதே மாதிரி தான் அண்ணன் நிர்மல்குமாரும் பேசியிருந்தார். காலையிலேருந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஊடகங்கள் எல்லாத்தையும் அதை இதையும் போட்டு தாவேக்கா அப்படி இப்படி இந்த மாதிரி போட்டிங்க. முக்கியமாக கலைஞர் டிவியெல்லாம் பார்த்தோன்னா பனையூரில் இருந்தாங்க, அவங்களாம் நம்மளது எங்கேயுமே போட மாட்டாங்க. துணை முதல்வர் முதற்கொண்டு பார்த்தோன்னா அந்தளவுக்கு அங்கீகாரம் கொடுக்கல, நம்மளுக்கு இங்கே வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க, அதுக்கு முதல்ல நன்றி அப்படின்னு சூப்பரான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு. நான் ஃபஸ்ட்டு பார்த்து நிர்மல்குமார் அவர்கள்ட்ட வியந்ததே இந்த ஒரு ரிப்ளை தான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக கொடுத்துருந்தாரு. ஏன்னா ஊடகங்கள் தான் பார்த்தோன்னா அங்கேயே இருக்குது, கலைஞர் டிவியெல்லாம் வந்து நின்றுச்சு. அதில் நியூஸ் யாரும் பெரிய விஷயமே பார்க்குறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது திமுக ஒப்பிகளே பார்க்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அங்கே வந்து நிற்கிது. ஏப்பா துணை முதல்வரும் நம்ம முதல்வரும் வந்துட்டு இருக்காருப்பா, அவங்க அடைக்கிறாங்க, இங்கே வாங்க விஜய் கட்சியில் பிரச்சனை, விஜய் கட்சியில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, நல்லது நடந்திருக்கு, அதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். விஜய் நெகட்டிவான விஷயங்கள் எதோ ஒன்று இருக்கா, அந்த கட்சிக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ நபர்கள் அவர் எதுக்குறாங்களா, அவங்கள எது ஒன்று பேசுகிறாங்களா, அதை மட்டும் நாங்கள் கவர் பண்ணுவோம், அதுக்கு மட்டும் வருவீங்க, அதுக்கு மட்டும் பனையூருக்கு என்ட்ரி, மற்றபடி பார்த்தோன்னா உள்ளே வர்றதே இல்லை. இது ஒரு அரசியல் அப்படின்னு இந்த கலைஞர் டிவி பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ஒரு சில ஊடகங்கள், ஆளுங்கட்சிக்கு ஆதரவான சில ஊடகங்கள் அதைத்தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நேற்று அதுதான் வைரல். இதெல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சும் கூட இந்த அக்கா இந்த மாதிரி பண்ணதான் நம்மளுக்கு இப்போது தவைக்க தொண்டர்களுக்கு பெரிய அளவில் அந்த அக்கா மேலே இருக்கிற ஒரு கோபமே, வேறு ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, இப்போ அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண் நிர்வாகிகள் கிழக்கு தெற்கு வடக்கு அப்படின்னு எல்லா சைடும் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் பார்த்துன்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அவரோட உரிமை அது. அதை வந்து அஜிதா அக்னல் என்னும் திமுகவோட கைகூலி அஜிதா அக்னல் அக்கா அவர்கள் வந்து இப்போ தலைவரோட காரை நிப்பாட்டி அவரை வந்து அது வந்து உதாசீனப்படுத்தின மாதிரி இருக்கு எங்க கழகத்தை. அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு கழகத்தோட சார்பில் வந்து வன்மையா கண்டிக்கிறோம். அவங்கள வந்து இந்த கட்சியில வந்து பெண்களுக்கு உரிமை இல்ல, முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்காங்கன்னு அக்கா சொல்லியிருக்காங்க நிறைய பேட்டியில. இத்தனை பெண்கள் இருக்கோம், இது நாங்க எல்லாருமே தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, கிழக்கு வடக்கு தெற்குன்னு எல்லா மாவட்டத்துக்கும் 10க்கு 4 பேர் பெண்கள் இருக்கோம் நாங்க இங்க. அதனால பெண்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னு சொல்லவே முடியாது. எந்த கட்சியிலையுமே இல்லாத பெண் உரிமை வந்து தமிழக வெற்றி. அதே மாதிரி மீனவ ஜாதியை சேர்ந்த நான் வந்து ஒரு பரவர் பெண்ணு, அவங்களும் பரவர் பெண்ணு தான். மீனவ பெண்களை வந்து மதிக்க மாட்டேங்காங்கன்னு வந்து தாவேக்காவை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு மீனவ பெண்ணு. அதனால எனக்கு இங்க வந்து ஒரு துணை செயலாளர்ங்கிற பொறுப்பை கொடுத்து இந்த கழகம் வந்து என்ன ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கு எனக்கு. அவங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு பார்த்தோன்னா யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு தாவேக்கா சைடு இருந்து. அதை வந்து பேசி தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்தாங்க. அதில் அவங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா,
இந்த அக்கா வந்து இந்த அஜிதா அக்கா வந்து பெண்களுக்கு இதில் வந்து முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது. எங்களுக்கு பார்த்தோன்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் மீனவ பெண்களுக்கு பெரிய அளவில் தாவேக்கால மதிப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து மீனவ சமுதாயத்தை பெண் தான். நான் வந்து எனக்கு முக்கியமான துணை செயலாளரோ பொருளாளரோ பதவி அவங்க அந்த அக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, இவங்க சொல்கிறது முற்றிலும் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட கைக்கூலி அந்த அக்கா அப்படின்னு இவங்க ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த சைடு அந்த அக்கா கூட பயணிச்ச நபர்களாக தான் இவங்களாம் இருப்பாங்க. அதனால் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா அதுவும் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு மாதிரி சில பேருக்கு சந்தேகமாக இருக்குது. திமுகவோட கைக்கூலியாக மாறி இந்த மாதிரி ஒன்று விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது முற்றிலும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அங்கே நிற்கிற மகளிர் அணிக்கு பார்த்தோன்னா என்னென்ன பொறுப்புகள் என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி லிஸ்ட்டில் கையில் வச்சுருக்காங்க. அதுக்கு தளபதி விஜய்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 பேருக்கு 4 பேர் பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுலையுமே நாங்கள் வந்து பெண்கள் தான், அந்தளவுக்கு முன்னுரிமை வந்து தாவேக்கால எங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதை அந்த பெண்களை பாராட்டினாங்க. எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு தாவேக்கால பெண்களுக்கு முன்னுரிமைன்றது இருக்குது அப்படின்றத அவங்க அழுத்தமாக பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவை இப்போ நம்ம பசங்க வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நபர்கள் தான் நம்ம கட்சிக்கு தேவை அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி உட்கட்சி போஸ் அது எல்லா கட்சிகளுமே இருக்கும். எந்த கட்சியிலுமே இல்லாமல் இருக்க எல்லா மாவட்டத்துலையுமே இருக்கும். எந்த கட்சியில் ஏதோ ஒரு இடத்துலன்றதெல்லாம் கிடையாது. எல்லா மாவட்டத்திலுமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும். கிளை பகுதி அப்படின்னு எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதெல்லாம் அனுசரித்து தான் பார்த்தோன்னா பல கட்சிகள் இப்போ போயிட்டுருக்கு. நம்மளும் அந்த லிஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அதுபடி தான் போயாகணும். கட்சிக்காக உழைச்சவன் எங்களுக்கு பதவி தரல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது ஏன் என்ன நடக்குது, ஏன் பார்த்தோன்னா கொடுக்குறதில்ல அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. அது தலைமைக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளிவரக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் எல்லா கட்சிகளுமே இந்த பிரச்சனை இருக்குது. தாவேக்கால மட்டும் கிடையாது. இது ஏதோ இந்த திமுக ஓபிகள் மற்ற கட்சிகளெல்லாம் வந்து எங்கள் கட்சியிலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்கள்லாம் வந்து சரியாக பயணிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாவேக்காவை குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. கொத்தடிமைகளுக்கு என்ன தெரியுன்றது தான் நம்மளுக்கு கேள்வி. ஒரே ஒரு கேள்வி, முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஏன் வந்தார்? துரைமுருகன் வந்திருக்கலாமே, ஆர்எஸ் பாரதி வந்திருக்கலாமே, இவங்கெல்லாம் ஏன் வரல? ஏன்னா அவங்க கொத்தடிமைகள், பரம்பரையாக திமுகவில் இருக்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் வந்து உங்கள் பையனை வந்து துணை முதல்வர் ஆக்குறீங்க, அதுக்கப்புறமா அவரே பார்த்தோன்னா எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க, எம்பி சீட்டு கொடுக்குறீங்க, எல்லாமே அவருக்கே பண்ணுறீங்க. கட்சியில் நாங்கள் இத்தனை பேர் உழைச்சிருக்கோம்ல, எங்களுக்கு யாராவது பொறுப்பு கொடுங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த சைடு தாவேக்கா சைடு வந்து தாவேக்காவுக்கு பாருங்கள் உழைச்சவங்களை யாருக்குமே பதவி கொடுக்குறதில்ல அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டு உங்கள் சைடு கேள்வி கேளுங்கய்யா. நீங்கள் ஆளும் அதிகாரத்தில் இருக்கீங்க. இன்னும் நாங்கள் ஆளும் அதிகாரத்துக்கும் வரல, தேர்தலையும் சந்திக்கல. இந்த பிரச்சனையை அப்புறமா பேசிப்போம். இது எங்களோட பிரச்சனை. நீங்கள் அங்கே கேளுங்க. ஏன்னா மக்கள் ஆண்டுட்டு இருக்கிறவங்க இப்போ நாங்கள் கூட அவங்கள கேட்கலாம். நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். நீங்களும் பார்த்தோன்னா அங்கே திரும்பி கேளுங்க அப்படின்னா அதை கேட்க மாட்டாங்க. இங்கே வந்து விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவுக்கும் பாடம் எடுக்கிறாங்க இந்த ஊப்பிகள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.